இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் இந்த உலகத்துல 50 வருடம் கடந்து போச்சு. அந்த 50 வருட ஆயுள் அந்த 50 வருட ஆயுள் போச்சு. அவனுடைய ஆயுள்ல 50 வருடம் கழிந்து போச்சு. அப்போ அந்த 50 வருடங்கள்ல நாம என்ன செஞ்சோம்? நன்மை செய்தோமா? இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை ஒழுங்கா செய்தோமா? கடமைகளை ஒழுங்கா செய்தோமா? இதெல்லாம் நினைச்சு கவலைப்படணும். பாக்கி எத்தனை நாள் நம்ம இந்த உலகத்துல இருக்க போறோம்? இறைவனுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல மனிதனா பிறந்தது பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல மனிதனா பிறந்தது மிகப்பெரிய பாக்கியம். இது இறைவன் கொடுத்த ஒரு அன்பளிப்பு கூட சொல்லலாம். எப்பேற்பட்ட ஒரு யானையை கூட மனிதன் என்ன செஞ்சிருதான்? அடக்கியிருதான். எதை கொண்டு? மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிவை கொண்டு. யானைக்கு மட்டும் பகுத்தறிவு, 6வது அறிவு இருந்தா இன்னைக்கு ஒரு மனிதன் கூட இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்ப பெரிய உருவம் கொண்ட பெரிய யானைக்கு கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அறிவை 5 அறிவு தான் கொடுத்திருக்கிறான். ஆனா 6வது அறிவு கொடுக்கப்பட்டுச்சுன்னா யானை மனிதன் அழிச்சிடும். அந்த 6வது கொடுக்கப்பட்ட அந்த 6வது அறிவை கொண்டுதான் மனிதன் என்ன செய்யறான்? எதையதோ அளந்து பார்த்துருதான். விண்வெளியா இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி. ஆனா விண்வெளிக்கு போற அளவுக்கு பூமிக்குள்ள போக முடியல இன்னமும். ஏன்னா பூமியில பல மர்மங்களும் ரகசியங்களும் இருக்குது. எல்லாமே இந்த ஒன்னு சொல்றேன், சில ரகசியங்கள் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்துடைய எல்லையா இருக்கட்டும், சில இதெல்லாம் அவனுக்கு மட்டும் தெரியும். சில விஷயங்களை நபிமார்களுக்கு இறைவன் என்ன செஞ்சான்? மலக்குமார்கள் மூலியமா கற்றுக் கொடுத்தான். ஆனா எல்லாத்தையுமே அறிந்தவன் இறைவன் ஒருத்தன் தான். அதுல